ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பீட்ரூட் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பீட்ரூட் எடுத்து வச்சுருக்கேன் 1 கப்பு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு, கொஞ்சமாக பூண்டு, அதுக்கப்புறமா ஒரு தக்காளி. ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கரில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பீட்ரூட் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பாசி பருப்பு அதை போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, தக்காளி, பூண்டு இது 3 எடுத்து வச்சுருக்கோன்னா அதை ஆட் பண்ணி பீட்ரூட் எல்லோரும் பொரியல் செஞ்சு தான் சாப்பிடுவீங்க. ஒரு டைம் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ மசால் தூள் ஆட் பண்ணிக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு 5 விசில் இல்லைன்னா 6 விசில் விட்டுக்கோங்க. நல்லா வெந்து வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். கரண்டியை வச்சு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம், பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். அப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, பூண்டு அது 3யும் வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகணும். குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகும்போது நம்ம குழம்பு ஆட் பண்ணுறது தான். கொஞ்சமாக பெருங்காய பவுடர் ஆட் பண்ணிக்க. ப்ரௌன் ஆயிடுச்சு. அடுப்பு நல்லா ஸ்லிம்மில் வச்சுட்டு குழம்பு ஆட் பண்ண உடனே பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லியை போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு கூட சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.